1971 வாருக்கு முன்னாடியே சோவியத் யூனியன் இப்போ ரஷ்யா இருந்தது. ம். அவங்களோட 20 இயர் அக்ரீமெண்ட் ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு கையெழுத்து போட்டாங்க. ம். அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா, இது இந்தியா மேலேயோ இல்லை சோவியத் யூனியன் மேலேயோ 3வது நாடு போர் போட்டுதுன்னா, அந்த போர் வந்து நம்மளோட போர் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். என் கூடயே நீ சண்டை போடுற மாதிரி. மாதிரின்னு நினைப்போம் அப்படின்னு அந்த கையெழுத்தை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை இருக்கிற தைரியத்தில் தான் இவங்க பங்களாதேஷையே உள்ளே புந்து அடித்தாங்க. ஏன்னா சைனா வந்து இப்போ சைனாக்கு நீ கேள்வி கேட்டல, ம். சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா ரஷ்யா மேலேன்னு வந்திருப்போம். ம். அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வந்ததுனாலும் ரஷ்யா வந்திருப்போம். ஒரு பெரிய பவரை கூட வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த வேலையை செஞ்சாங்க. அது ஒரு டிப்ளமேட்டிக் கூ. ம்ஹும். அண்டு பங்களாதேஷோட மக்கள் கூட அன்றைக்கி ப்ரோ இந்தியாவாக இருந்தாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பட் இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக கிளியராக ரொம்ப நாள் பிளான் பண்ணி செஞ்சாங்க. ம். ஸோ அது மாதிரி உங்களால் பண்ண முடிகிறது தான் உங்களோட ஸ்கில்லு, உங்களோட டிப்ளமசி, உங்கள்கிட்ட இருக்கிற இன்டலெக்சுவலான ஆட்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது.